தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ராமாயணா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையை நிறைய ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க, நான் லீவில் ஏதாவது இருக்கும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் பார்ப்பேன். கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நீங்கள் இப்போ என்னென்ன வருது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலை பார்க்குறதில்ல. எல்லாம் நீங்கள் கார்ட்டூன்னாலே எல்லாரோட மைண்டில் என்னென்னா என்னென்ன சேனல்லாம் பொம்மை படம் வருதோ அது எல்லாமே கார்ட்டூன் நெட்வொர்க்காக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அது கிடையாது. கார்ட்டூன் நெட்வொர்க்னே ஒரு சேனல் இருந்தது, இப்போயும் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஃபேமஸாக அப்படின்றது தெரியல. அந்த சேனலில் தான் மிக முக்கியமான கார்ட்டூன்ஸ் எல்லாமே வரும். என்ன மாதிரி ஒரு 90s கிட்ஸ் எல்லாருமே அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட நாங்கள் அந்த லீவ் டைமில் வளரும்போது ரொம்ப நேரம்லாம் டிவி பார்த்தா வீட்டில் டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்து ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த ஒரு லீவ் செக்ஷனில் கூட. அப்படி இருக்கும்போது அப்படியும் அம்மா அப்பா ஏமாற்றணும் அப்படின்னா அங்கே என்ன ஸ்பேஸ் இருக்குன்னா, ஒரு சாமி படம் பார்த்துட்டோன்னா அந்த ஒரு 3 hours நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி, நல்ல விஷயங்களை குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி நாமளும் அந்த படமாக பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே என்னடா சாமி படம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த கதைக்குள்ளே பயங்கரமாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு கார்ட்டூன் தான் இந்த ராமாயணா. அதை மீண்டும் ஒரு முழுநீள படமாக மாற்றி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நான் எங்கள் அம்மா கூட இருந்த நிறைய ஞாபகங்கள் எனக்கு வந்தது. அப்பா ஆமாம்ல, நம்ம இப்படிலாம் நம்மளுடைய லீவ் டைம்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் திட்டு வாங்கியிருக்கோம், இப்படிலாம் அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் நிறைய ராமாயணா படங்களாக தேட்டர்லஸ்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு இந்த படத்தை நான் நிறைய மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான ரீசன் என்னென்னா இதோட அனிமேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. இப்போ எல்லாருமே இந்த நருட்டோ அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதில் ஒரு ஆக்ஷன் ட்ரீட்மெண்ட் இல்லை, அது அவங்க அப்பயே ராமாயணத்தில் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் அந்த கத்தி வர்றது, ராமர் அந்த வாளை எடுத்துகிட்டு ஓடி வர்றதெல்லாம் அப்படி மிரட்டலாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ஆஞ்சநேயரோடைய அந்த கலர் டோனு, நான் பார்த்த கார்ட்டூன்லேருந்து அது நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு ராமாயணோடைய கார்ட்டூனோட டோனே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் அவங்க எடுத்துகிட்டு வராங்கும்போது அதே டெப்த்தோடு இருக்கான்ற மாதிரி நான் பார்த்தேன். எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் அவங்க முன்னாடி எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் அதே இம்பேக்டோட இந்த ஓவரால் ராமாயணாவை ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு எப்பயுமே இந்த ராமாயணாவில் என்ன போர்ஷன் ரொம்ப பிடிக்குன்னா, ஆஞ்சநேயர் எப்படி அந்த சீதையை போய் பார்த்துட்டு வராரு, அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக தேடி போகிறாங்க, அந்த விஷயம் கிடச்சிருச்சு, மறுபடியும் அவங்க அங்கேருந்து எப்படி ரிட்டன் வராங்க அப்படின்றது, இங்கே போகும்போதும் பிரச்சனை, அங்கேருந்து வரும்போதும் பிரச்சனை, அந்த 2 பிரச்சனையும் ஒரு மனுஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று காட்டியிருப்பாங்க. அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்ட்டூன்லேயும் எந்த மிக முக்கியமான பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு போய் டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்தது தான் இந்த ராமாயணோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நம்ம குழந்தைங்க நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் இந்த ரீல்ஸு அண்டு யூடியூப் எவ்வளோ விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தாண்டி குழந்தைங்க எப்போயாவது ஆசையாக கேட்பாங்க, நம்ம ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான டைமில், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்படி ராமாயணா மாதிரியான படங்களை தேட்டரில் பார்க்கலாம், அப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னாவே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் சொல்லிட்டு ஒரு 2-3 லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜில். உங்களுக்கு டைம் கிடச்சிது, குழந்தைங்க அந்த மாதிரி படத்துக்கு தேட்டருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான படங்களை தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக வெறும் குழந்தைங்கள மட்டும் இல்லாமல் உங்களையும் இந்த படம் என்டர்டெயின் பண்ணும், உங்களையும் இந்த படம் நிறைய யோசிக்க வைக்கும், உங்களையும் இந்த படம் நிறைய மாற்றுன்றது தான் எனக்கு மீண்டும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா புரிய வந்த ஒரு விஷயம். இது தாண்டி நீங்கள் ராமாயணா பல வெர்ஷன் ஆஃப் ராமாயணாஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் இந்த ராமாயணாவை நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது நீங்கள் டடாவை வச்சுங்க. நான் பிரவீன் KS. பாய்.